உங்களை இந்த ஆழமான சிந்தனை பயணத்திற்கு ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இப்போ உங்களுக்கு எப்போவாவது தோன்றியிருக்கா நாம் யார், நம்மளோட உண்மையான அடையாளம் என்ன அப்படின்னு? ம் இது ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி. ஆமா, சாக்ரட்டிஸ் காலத்துல இருந்து இன்னைக்கு இருக்கிற நவீன உளவியல் நிபுணர்கள் வரைக்கும் எல்லாருமே உன்னை நீ அறிவாய் அல்லது உன்னை நீ நேசி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாமும் அதை தான் முழுசா நம்பிட்டு இருக்கோம். அதுதான் சமூகத்தோட பொதுவான ஒரு புரிதலா இருக்கு. சரியா சொன்னீங்க. ஆனா மனித வரலாற்றிலேயே கௌதம புத்தர் மட்டுமே இதுக்கு முற்றிலும் முரணா உனக்குன்னு ஒரு சுயம் கிடையாது, நீ ஒரு மாபெரும் வெறுமை அப்படின்னு ரொம்ப அடிச்சு சொன்னார். அவர் ஏன் அப்படி சொன்னார்? அதாவது இது ஒரு மாபெரும் புரட்சி, உளவியலோட வரம்புகளை உடைக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? இன்னைக்கு நாம பயணிக்க போற தலைமை இதுதான். 1986ஆம் ஆண்டு ஓஷோ அவர்கள் அமெரிக்கா விட்டு வெளியேறின பிறகு உருகுவே நாட்டுல இருக்கிற பண்டாட லெஸ்தே அப்படிங்கிற நகர்ல தன்னோட சன்னியாசிகளுக்கு ஒரு உரையாடல் நிகழ்த்தினார். ஆமா, உளவியலை தாண்டி அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான சொற்பொழிவுகளோட 16வது பகுதியை தான் இன்னைக்கு நாம ஆழமா விவாதிக்க போறோம். இந்த தேடலோட நோக்கம் வெறுமனே ஏதோ சில தத்துவங்களை மேலோட்டமா பேசுறது கிடையாது. உண்மைதான். உளவியலோட வரம்புகளை தாண்டி தியானத்தோட பாதையை நோக்கி உங்களை கூட்டிட்டு போறதுதான் நம்ம நோக்கம். சுயம் அல்லது ஒரு தனிப்பட்ட அடையாளத்தை உருவாக்குவது எப்படின்னு உலகம் முழுக்க இருக்கிற தத்துவங்கள் பேசும்போது அதை முற்றிலுமா மறுத்த புத்தரோட பார்வை ரொம்பவே ஆச்சரியமானது. ஆமா, மனித மனத்தோட உளவியல் எங்க முடியுதோ அங்கதான் உண்மையான பிரபஞ்ச புரிதல் தொடங்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகா சொன்னீங்க. இத ஆழமா புரிஞ்சுக்க வாங்க அந்த அமைதிக்குள் நுழைவோம். அந்த அமைதிக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இத்தனை காலமா பல்வேறு மனநல சிகிச்சை முறைகள், சூஃபி ஞானிகள், ஏன் 20ஆம் நூற்றாண்டோட மிக முக்கியமான தத்துவ ஞானியான குர்ஜீஃப் போன்றவங்க கூட ஒரு வலுவான சுயம் அப்படிங்கிற ஒன்ன கட்டமைக்கிறது பற்றி தானே பேசியிருக்காங்க. அது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடுதான். குர்ஜீஃப் ஒருபடி மேலேயே போய் ஒரு சாதாரண மனிதனுக்கு ஆன்மாவே கிடையாது, அவன் ஒரு இயந்திரம் போலதான் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு கடுமையா சொன்னார். விழிப்புணர்வோடு செயல்பட்டு அந்த சுயத்தை நாம தான் தகுதி பெற்று அடையணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஆமா, அவர் அப்படி ஒரு பாதையை முன்வைத்தார். இப்படி உலகமே ஒரு மையத்தை தேடும்போது புத்தர் மட்டும் ஏன் இதை இவ்வளவு ஆணித்தரமா மறுக்கணும்? இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப நுட்பமான விஷயம் என்னன்னா, புத்தர் மனித மனதோட ஆழமான தந்திரங்களை ரொம்ப தெளிவா பார்த்தாரு. சுயம் அப்படிங்கிறதுக்கும் ஈகோ அப்படிங்கிறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல அப்படிங்கறத அவர் உணர்ந்தார். ஓ, சுயம்னாலும் ஈகோனாலும் ஒண்ணுதானா? கண்டிப்பா. இப்போ உங்களை நீங்களே கவனிச்சு பாருங்க. நாம அகங்காரத்தை இல்லனா ஈகோவை விட்டுடுறோம்னு சொல்லிக்கிட்டே ஆன்மீக தேடல் அப்படிங்கிற பேர்ல நான் ஒரு தூய்மையான சுயம் அப்படின்னு வேற ஒரு பேர்ல அதை தூக்கி பிடிச்சுக்கிறோம். அதாவது பேர் தான் மாறுது, ஆனா உள்ள இருக்கிற விஷயம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. இது வெறும் வார்த்தை ஜாலம் தான். அகங்காரம் அப்படிங்கிற பேர் பலகையை எடுத்துட்டு சுயம் அப்படிங்கிற புதிய பலகையை மாற்றதால மட்டும் நமக்குள் எந்த மாற்றமும் நடந்துட போறதில்ல. அதனாலதான் புத்தர் நீ ஒரு வெறுமை, உனக்குள் நான் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு மையமும் இல்லன்னு ஈகோவோட ஆணி வேரைய வெட்டினாரு. நீங்க சொல்றத கேட்க ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா நடைமுறையில இது சாத்தியமா? உங்களுக்குள்ள எழும் இதே கேள்விதான் பலருக்கும் எழுந்தது. எனக்குள் நான்னு ஒண்ணு இல்ல, நான் வெறும் வெறுமைதான் அப்படின்னா தினமும் காலையில எழுந்து வேலைக்கு போறது யாரு? எனக்கு பசிக்குதே, அப்ப சாப்பிடுவது யார்? கோபப்படுவது யார்? எல்லாவற்றிற்கும் மேலா இந்த தத்துவத்தை அன்றைய மக்கள் எப்படி ஏத்துக்கிட்டாங்க? நீங்க கேக்குற இந்த நடைமுறை கேள்விதான் அன்றைய மக்களுக்கும் இருந்தது. அன்றாட வாழ்க்கைய வாழ்வதற்கு நான் அப்படிங்கிற ஒரு கருவி தேவைப்படுது. அது ஒரு தற்காலிகமான ஏற்பாடு மட்டும்தான்னு புத்தர் சொன்னார். அதாவது ஒரு டூல் மாதிரி பயன்படுத்திக்கலாம், ஆனா அதுவே நம்ம அடையாளம் இல்லைன்னு சொல்றாரு. சரியா புரிஞ்சுகிட்டீங்க. அதை தாண்டி நிரந்தரமான ஒரு அடையாளம் உங்களுக்குள் இல்ல அப்படிங்கறதான் புத்தரோட வாதம். ஆனா இந்த முழுமையான வெறுமைய, அந்த சூனியத்தை ஏத்துக்க மனித மனம் ரொம்பவே பயந்துச்சு. எந்த அளவுக்கு பயந்தாங்கன்னா மற்ற மரபுகள் எல்லாமே புத்தரோட இந்த கருத்தை ஆன்மீக தற்கொலை அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. ஆமா, ஆன்மீக தற்கொலைன்னு தான் சொன்னாங்க. சாதாரண தற்கொலையை விட இது ரொம்ப ஆபத்தானதுன்னு அவங்க பயந்ததற்கு என்ன காரணம்? ஏன்னா சாதாரண தற்கொலையில உடல் தான் அழியும். ஆனா உள்ளே இருக்கிற ஆன்மா அல்லது சுயம் வேறு ஒரு உடலை தேர்ந்தெடுத்து மறுபிறவி எடுக்கும் அப்படின்னு மக்கள் ஆழமா நம்பினாங்க. ஓ, அப்போ அன்றைய இந்திய சமூகத்துக்கு மறுபிறவி அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையாகவும் ஒருவித ஆறுதலாகவும் இருந்துச்சு. ஆமா, ஆனா புத்தர் சொல்ற மாதிரி சுயம் என்பதே இல்லேன்னு வச்சுப்போம். ஒரு மையமே இல்லனா உங்களுக்கு மறுபிறவியே கிடையாது. நீங்க மரணத்திற்கு பின் முற்றிலுமா துடை தெரியப்படுவீர்லாம்.
இந்த சிந்தனை தான் அவங்கள நடுங்க வச்சது. இது ரொம்பவே பயமுறுத்துற ஒரு விஷயமா தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா. மற்ற தத்துவங்கள் எல்லாம் ஈகோவை விடுங்கள், கடவுளை அடையலாம் அல்லது மோட்சத்தை அடையலாம்னு ஏதோ ஒரு இலக்க காட்டி மனிதர்களோட ஈகோவை வளர்த்தன. ஆனா அடையப்பட வேண்டிய இலக்குன்னு ஒண்ணுமே இல்லைன்னு புத்தர் சொல்லார். இதனால தான் பௌத்தம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சது அப்படிங்கிற வரலாற்று உண்மையையும் நாம இங்க இணைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. மிக சரியான அவதானிப்பு. ஹஹா, இத புரிஞ்சுக்கும் போதுதான் மனித மனம் எவ்வளவு தூரம் தன்னை தக்க வச்சுக்க போராடுது அப்படிங்கிறது தெளிவா புரியுது. இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சொல்லுங்க, எந்த விஷயம்? இந்த நான் இல்லை அப்படிங்கறத விளக்குற சீன ஞானி சுவாங்சுவோட அந்த கனவு கதை தான். ஒரு நாள் காலையில சுவாங்சு ரொம்ப குழப்பமா எழுந்து தான் சீடர்கள் கிட்ட, நான் நேத்திரவு ஒரு வண்ணத்து பூச்சியா மாறிட்டதா கனவு கண்டேன் அப்படின்னார். அது ரொம்ப ஆழமான கதாச்சே. ஆமா, அதுக்கு சீடர்கள் சிரிச்சுக்கிட்டே, இதுல என்ன குழப்பம், அது வெறும் கனவு தானே, நீங்க மனிதர் அப்படிங்கிறது தான் நிஜம்னு சொன்னாங்க. அதுக்கு அவரு ஒரு அருமையான கேள்வியை கேட்டார். அவர் என்ன கேட்டாருன்னு நம் கேட்பவர்களுக்கு சொல்லுங்க. அதுவல்ல பிரச்சனை. நேற்றிரவு நான் வண்ணத்து பூச்சியா கனவு கண்ட ஸ்வாங்சு அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனா இப்போ ஒருவேளை அந்த வண்ணத்து பூச்சி தூங்கிக்கிட்டு தன்னை ஸ்வாங்சுவாக கனவு காண்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. இதுல நான் யாருன்னு கேட்டார். இந்த தர்க்க குழப்பத்துக்கு விடை சொல்ல எந்த சீடராலும் முடியல. ஏன்னா இது மனித அறிவோட எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு கேள்வி. இந்த இடத்துல புத்தர் மட்டும் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? அவர் ரொம்ப எளிதா, இரண்டுமே கனவுதான், ஸ்வாங்சு அப்படிங்கிற ஒருவனும் இல்லை, வண்ணத்து பூச்சியும் இல்லை, நீ வெறும் வெறுமைன்னு விடையளித்திருப்பார். ஆனா நாம முன்னாடியே பேசின மாதிரி மனிதர்களுக்கு இந்த வெறுமை அப்படிங்கிற வார்த்தை புரிஞ்சுக்க ரொம்ப கடினமானதா பயமுறுத்துறதா இருந்துச்சு இல்லையா? ஆமா, பல வருடங்கள் தியானம் செஞ்சு கடைசியில நான் இல்லை அப்படிங்கறத அறிஞ்சுக்க எதுக்கு இவ்ளோ சிரமப்படணும்னு மக்கள் பின்வாங்கினாங்க. அதனாலதான் ஓஷோ அவர்கள் புத்தரோட அதே கருத்தை ஒரு நேர்மறையான, ரொம்ப அழகான கோணத்துல உங்களுக்கு வழங்குறார். உங்களுக்கு சுயம் இல்ல, நீங்க ஒரு வெறுமை அப்படிங்கறது எப்படி பாசிட்டிவா சொல்ல முடியும்? அது எப்படி சாத்தியம்? ஓஷோ இத மிக அழகா விளக்குறார். உங்களுக்கு சுயம் இல்ல, ஏன்னா நீங்க இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பிரிக்க முடியாத அங்கம்னு அவர் சொல்றார். பிரபஞ்சத்தோட அங்கமா? ஆமா, இதை இப்படி பாருங்க. உங்க உடல்ல இருந்து பிரிக்கப்பட்ட ஒரு கைக்குன்னு தனியா ஒரு உயிர் இருக்கா? இல்லல்ல, முழு உடலுக்கு தான் உயிர் இருக்கு. கை அதனுடைய ஒரு சிறு பகுதி மட்டுமே. கை உடலோட இணைந்திருக்கும் வரைதான் அது உயிருடன் இருக்கு. அதே போலதான் நாமும். இந்த பிரபஞ்சத்துக்கு மட்டுமே சுயம் இருக்க முடியும். நாம சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மலைகள், மரங்கள், கடல்னு அனைத்தோடும் ஆழமா இணைஞ்சிருக்கோம். நாம தனித்தவர்கள் அல்ல. வாவ், நாம தனித்தவர்கள் அல்ல, இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்துள்ளோம் அப்படிங்கிற எண்ணமே மனசுக்கு எவ்வளோ பெரிய நிம்மதியை தருது. தனிமை அப்படிங்கிற உணர்வே இல்லாம போயிடுதே. சரியா சொன்னீங்க. இந்த முழுமையோட ஒரு பகுதி நீங்க அப்படிங்கறத உணரும்போது உங்களுக்குள் நான் அப்படிங்கிற தனித்தன்மைக்கான தேவையே இல்லாம போயிடுது. இது ஒரு இழப்பு கிடையாது, இது ஒரு மாபெரும் திறப்பு. அதாவது ஒரு சிறு துளியா இருந்து மாபெரும் சமுத்திரமா உருவெடுக்கிற மாதிரி. ஆமா, சரியா சொன்னீங்க. நீங்க சொல்றது தெளிவா புரியுது. ஆனா கேட்பவர்களோட சார்பா எனக்கு ஒரு யதார்த்தமான கேள்வி எழுகிறது. அப்படியென்றால் இந்த வெறுமை அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லாத சூன்யமா, இருட்டா, எல்லாவற்றையும் இழந்துட்டு நாம வெறும் காலியா நிக்க போறோமா? இது எல்லோர் மனசுலயும் எழக்கூடிய ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆனா இத நம்ம வேற கோணத்துல பார்க்கணும். வெறுமை அப்படிங்கிறது சூனியம் அல்ல. அப்போ அது என்ன? ஒரு உதாரணத்துக்கு, நீங்க இருக்கிற இந்த அறையில இருந்து மரச்சாமான்கள், ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றி விடுகிறோம்னு வச்சுப்போம். உள்ள வர்றவங்க அறை காலியா இருக்கு, வெறுமையா இருக்குன்னு சொல்வாங்க. ஆமா, பொருட்கள் இல்லைன்னா காலின்னு தான் தோணும். ஆனா அது உண்மையான பார்வை அல்ல. அறை இப்போ வெறுமையால் முழுமையாக நிரம்பி இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஓ, காலியான இடம்னு சொல்றதை விட வெறுமையால் நிரம்பி இருக்குன்னு சொல்றது ரொம்ப ஆழமா இருக்கு. ஆமா, பொறாமை அப்படிங்கிற குப்பை காலியானால் அங்கே அன்பு முழுமையாக நிறையும். முட்டாள்தனம் காலியானால் அங்கே அறிவு முழுமையாக நிறையும். ஒவ்வொரு வெறுமைக்குள்ளும் ஒரு மாபெரும் முழுமை ஒளிந்திருக்கு. காலியான பாத்திரத்துல தான் நீரை நிரப்ப முடியும் இல்லையா? அதானே உண்மை. சரியா பிடிச்சிங்க. அந்த வெறுமனை அப்படிங்கிறது ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். இத விளக்கறதுக்கு புத்தர் தன் சீடரான ஆனந்தன் கிட்ட சொன்ன ஒரு கதையை நான் நினைத்து பார்க்கிறேன். அந்த காய்ந்த இலைகள் கதை தானே? ஆமா, அதேதான். ஒரு முறை இலையுதிர் காலத்துல காய்ந்த இலைகள் நிறைந்த ஒரு காட்டோட வழியே புத்தரும் ஆனந்தனும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஆனந்தன் புத்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். அவர் என்ன கேட்டார்? குருவே, நீங்க அறிந்த அனைத்தையும் எங்களுக்கு சொல்லிட்டீங்களா?
அல்லது எதையாவது மறைத்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். உடனே புத்தர் தரையிலிருந்து ஒரு கைப்பிடி காய்ந்த இலைகளை அள்ளி, ஆனந்தா, என் கையில உள்ள இந்த இலைகள் தான் நான் உங்களுக்கு சொன்னவை. ஆனா இந்த காடு முழுவதும் பரவி கிடக்கும் இலைகள் தான் நான் சொல்லாதவை அப்படின்னார். ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம் இது. ஆமா, இத கேட்கும்போதே மனசு ஒருவித ஆச்சரியத்துல மூழ்குது. புத்தரோட அந்த செயல் எவ்ளோ உண்மையானது. ஆனா இங்க ஓஷோ சுட்டிக்காட்டும் விஷயம் இன்னும் நுட்பமானது. புத்தர் அறிந்த அந்த முழுமை அப்படிங்கிற வார்த்தைய அவர் வேண்டுமென்றே தன் சீடர்கள் கிட்ட மறைத்தார். ஏன் மறைக்கணும்? அவங்களுக்கு முழுமையை காட்டக்கூடாதுன்னு நினைச்சாரா? அப்படி இல்ல. மனித மனம் ரொம்பவும் தந்திரமானது. முழுமைன்னு சொல்லிட்டா மனிதர்களோட ஈகோ அதையும் ஒரு குறிக்கோளாக பற்றிக்கொள்ளும். அதை எப்படியாவது அடையணும்னு போராடத் தொடங்கணும்னு அவர் பயந்தார். அதனாலதான் அவர் வெறுமை அப்படிங்கிற வார்த்தையோட நிறுத்திக்கிட்டார். ஓ, இலக்குன்னு ஒன்னு இருந்தா மனம் அதையடைய ஈகோவா மாறிடும். ஆமா. ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை முழுமையா நம்புறேன். என் கையில உள்ள இலைகளை மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு போக நான் விரும்பல. நான் உங்களை இந்த காடு முழுவதும் கூட்டிச் செல்ல விரும்புறேன் அப்படிங்கிறார். அந்த முழுமையோட இசையை நாம கேட்கணும்னு அவர் நினைக்கிறார். கண்டிப்பா. புத்தரோட வெறுமை பாதி உண்மைன்னா, ஓஷோ காட்டும் இந்த பிரபஞ்ச முழுமைதான் மீதி உண்மை. இந்த முழுமையை நாம புரிஞ்சுக்கிறத தடுப்புது எதுன்னு நாம சிந்திக்கணும். மனித மனம் மாற்றங்களை ஏன் இவ்வளவு மூர்க்கமா வெறுக்குது? அது ஏன் எப்போதுமே சில நிலையான பிம்பங்களை மட்டும் புடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்கு? ஏன்னா மனம் எப்போதுமே ஒரு பாதுகாப்பை தேடுது. பழங்கால கிரேக்க தத்துவ ஞானி ஹெராக்லிடஸ் ஒரு முறை ஒரு நதியில 2 முறை இறங்க முடியாதுன்னு சொன்னார். ஏன்னா நதி ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா ஓஷோ ரொம்ப தீவிரமா ஒரு முறை கூட அதே நதியில இறங்க முடியாது அப்படிங்கிறார். என்ன ஒரு அற்புதமான சிந்தனை அது. ஆமா, நீங்க நதிய தொடும் அந்த ஒரு நொடியில கூட தண்ணீர் மாறிக்கிட்டே இருக்கல்லவா? நீங்க ஒரு நதிய தொடும்போது அந்த நதியும் மாறிக்கிட்டு இருக்கு, நீங்களும் மாறிக்கிட்டு இருக்கீங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு கணமும் மாறிக்கிட்டு இருக்க ஒரு தொடர் நிகழ்வு. ஆனா நம்மளோட மனசுக்கு அது பிடிப்பதில்லை. ஆமா, மனம் எப்போதுமே ஒரு பாதுகாப்பான மாறாத உலகத்தை தேடுது. அது ஒரு மனிதனை பார்த்த உடனே அவரை பற்றி ஒரு நிலையான பிம்பத்தை, ஒரு முடிவை உருவாக்கிடுது. அப்புறம் அந்த நபர் மாறும்போது மனம் குழம்புது, கோபப்படுது. இது நம்ம அன்றாட வாழ்க்கையிலயும் உறவுகள்லயும் கூட நடக்குது தானே? நாம காதலிக்கும் நபரை பற்றி அல்லது நண்பர்களை பற்றி நம்ம மனசுக்குள்ள ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுடுறோம். ஆமா, ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சுடுறோம். அப்புறம் அவங்க கொஞ்சமா மாறினா கூட, நீ முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சண்டை போடுறோம். துல்லியமா சொன்னீங்க. மனிதர்கள் மாறக்கூடியவர்கள் அப்படிங்கறத நாம ஏத்துக்கிறதே இல்ல. பிக்காசோ சொன்னது போல, கலைப்பொருட்கள் தான் மாறாது, ஆனா மனிதர்கள் ஒவ்வொரு கணமும் புதியவர்கள். பிக்காசோ என்றதும் எனக்கு அந்த அருமையான கதை நினைவுக்கு வருது. உலக புகழ் பெற்ற ஓவியர் பிக்காசோ கிட்ட அவர் தன்னையே வரைந்து ஒரு செல்ஃப் போர்ட்ரேட் ஓவியம் ஒன்னு இருந்துச்சு. அதை அவர் விற்கவே மாட்டான்னு பிடிவாதம் பிடிச்சார். ஓ, அவர் தன்னையே வரைந்த ஓவியமா? ஆமா. ஒரு நாள் ரொம்ப அழகான ஒரு பணக்கார பெண் வந்து, எவ்வளவு பணம் வேணும்னாலும் தர்றேன், அந்த ஓவியத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. பணத்துக்காக பிக்காசோவும் சம்மதிச்சார். ஆனா ஓவியத்தை கொடுக்கும்போது பிக்காசோ, இதை எடுத்துக்கோ, ஆனா இது நான் அல்ல அப்படின்னார். அந்த பெண்ணுக்கு ஒன்னும் புரிஞ்சிருக்காது. ஆமா, அவங்களுக்கு புரியல. இது நீங்க இல்லையா, அச்சசலா உங்களை போலவே இருக்கே, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பிக்காசோ நகைச்சுவையா, ஒருவேளை இது நானாக இருந்தா இந்நேரம் உங்களுக்கு முத்தமிட்டிருப்பேன். இது பேசாது, சிரிக்காது, முத்தமிடாது, ஏன்னா இது இறந்து போன ஒண்ணு. இந்த மாறுதலை ஏத்துக்க முடியாத மனிதர்களோட மனநிலையத்தான் இந்த கதை மிக அழகா காட்டுது. புகைப்படங்கள், ஓவியங்கள் எல்லாமே இறந்த காலத்தை சேர்ந்தவை. அவை என்றென்றும் மாறாதவை. ஆமா, மனிதர்கள் புகைப்படங்களை நேசிக்கிறாங்க. ஏன்னா அவை தங்களுக்கு பிடித்தமானவர்களை பற்றிய ஒரு நிலையான பிம்பத்தை கொடுக்கின்றன. அதே போலதான் ஆன்மீகத்திலையும் தங்களுக்கு பிடித்தமான குருமார்களை பற்றி மனசுல ஒரு புகைப்படத்தை, ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுக்கிறாங்க. ஆனா வாழும் ஒரு மனிதரோடு அவர் ஒவ்வொரு கணமும் மாறும்போது அவரோடு இணைந்து பயணிக்கிறது ரொம்ப சவாலானது. அதுக்கு அபாரமான தைரியம் வேணும் இல்லையா? கண்டிப்பா. அந்த தைரியம் பலருக்கும் இருப்பதில்ல. இத விளக்க முல்லா நஸ்ருத்தீனோட நகைச்சுவை கதை ஒண்ணு மனசுல இருக்கிற பிம்பங்களை மிக அழகா தோலுரிச்சு காட்டுது. முல்லா நஸ்ருதீன் கதையா? சொல்லுங்க கேப்போம். முல்லா நஸ்ருத்தீன் அரசனுக்கு முதலமைச்சரா இருந்தப்போ ஒரு நாள் உணவுல அரசன் வெண்டைக்காய பிரமாதம்னு புகழ்ந்தான். உடனே முல்லாவும், ஆமா அரசே, இது ஒரு தெய்வலோக உணவு, இத சாப்பிட்டா மூளை பிரகாசிக்கும் அப்படின்னு உச்சி முகர்ந்து புகழ்ந்தார். முதலமைச்சர்னாலே அப்படிதானே செயல்படுவாங்க. ஆமா, ஆனா சில நாட்கள் கழிச்சு தினமும் வெண்டைக்காய சாப்பிட்டு சலித்து போன அரசன் கோபத்துல அதை மோசமா திட்டினான்.
உடனே முல்லாவும், ஆமா அரசே, இது ஒரு கழுதை தின்னும் உணவு, இதைச் சாப்பிட்டால் மந்தமாகிவிடும் அப்படின்னு கேவலமா திட்டினான். அரசனுக்கு குழப்பம் வந்திருக்குமே. ஆமா, குழம்பி போன அரசன், அன்று புகழ்ந்தாய், இன்று திட்டுகிறாயே, உனக்கு எந்த ஒரு நிலைத்தன்மையும் இல்லையா அப்படின்னு கேட்டான். அதுக்கு முல்லா என்ன சொன்னார் தெரியுமா? அரசே, நான் உங்களுக்கு தான் விசுவாசி, வெண்டைக்காய் கல்ல அப்படின்னாரு. முல்லாவோட இந்த கதை கேட்கறதுக்கு நகைச்சுவையா இருந்தாலும் மனிதர்களோட நிலைத்தன்மை மீதான மோகத்தை இது ரொம்ப ஆழமா கேலி செய்யுது. எல்லாமே நிலையா ஒரே மாதிரியா இருக்கணும்னு நாம எதிர்பார்க்கிறோம். ஆனா மாற்றம்தான் நிலையானதுன்னு நாம உணர்றதே இல்ல. உண்மைதான். ஆனா உண்மையான குரு சீட உறவு அப்படிங்கிறது இந்த நிலைத்தன்மைய கோருவது கிடையாது. இத புரிஞ்சுக்க அந்த 90 வயது ஜைன முனிவரோட கதையை நாம சற்று உற்று நோக்க வேண்டியிருக்கு. ஜைன முனிவர் கதையா? ஆமா, ஜைன மதத்துல 24 தீர்த்தங்கரர்கள், அதாவது மாபெரும் ஞானிகள் தோன்றியதாக வரலாறு. ம். ஓஷோவோட முதல் புத்தகத்தை படித்த அந்த 90 வயது முனிவர் ஓஷோ மீது அதீத காதல் கொண்டு அவரை 25வது தீர்த்தங்கரராக கொண்டாட ஆசைப்பட்டார். ஓ, அவ்வளவு தூரம் போயிட்டாரா? ஆமா, அவரை நேரில் பார்க்க வந்தார். அந்த முனிவர் எப்பேற்பட்டவர்! தன் வாழ்நாள் முழுவதும் கடுமையான விரதங்களையும் விதிகளையும் கடைபிடித்தவர். புத்தகத்தை படித்து அவர் மனசுல ஓஷோவை பற்றி எவ்வளவு பெரிய புனிதமான ஒரு பிம்பம் உருவாகியிருந்தது தெரியுமா? 90 வயசுல தன் அகங்காரத்தை விட்டுட்டு ஒரு இளங்குமுவோட கால்கள்ல விழ அவர் தயாரானது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஆனா ஓஷோ தங்கியிருந்த இடத்திற்கு வந்த அவர், சூரியாஸ்தமனத்திற்கு பிறகு ஓஷோ உணவருந்த செல்கிறார் அப்படிங்கறத அறிஞ்ச உடனே ஒரு நொடியில எல்லாம் மாறிடுச்சு. ஆமா, எப்படி அவ்வளோ பெரிய பக்தி ஒரு நொடியில காணாம போனது? அதுதான் மனித மனதோட விந்தை. ஜெயின மத வழக்கப்படி சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது. இந்த ஒரே ஒரு விஷயம் அந்த முனிவரோட மனசுல இருந்த ஒட்டுமொத்த பிம்பத்தையும் சுக்கு நூறா உடைச்சிடுச்சு. ஒரு சின்ன விஷயம் அவ்வளோ பெரிய பிம்பத்தை உடைச்சிடுச்சா? ஆமா, ஒரு நிமிடத்துக்கு முன் ஓஷோவை கடவுளா பார்த்த அவர் அடுத்த நிமிடமே அவர் கொண்டு வந்திருந்த ஓஷோவோட புத்தகத்தை கூட தொட மறுத்து அவரை நிராகரித்து விட்டு போயிட்டார். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? மக்கள் உண்மையான மனிதரை காதலிப்பதில்ல, தங்கள் மனசுல உள்ள நிலையான பிம்பங்களை மட்டுமே காதலிக்கிறாங்க. அந்த பிம்பத்திற்கு ஏற்றபடி நீங்க நடந்துக்கிற வர உங்களை கடவுளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நீங்க கொஞ்சமா மாறினா கூட உங்களை நிராகரித்து விடுவாங்க. சரியா சொன்னீங்க. வாழும் குருவோடு பயணிக்க அவங்களுக்கு தைரியம் இல்ல. ஒவ்வொரு கணமும் மாறும் யதார்த்தத்தை ஏத்துக்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு இல்ல. எவ்ளோ பெரிய உண்மை! எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. நீங்களும் நானும் பிரபஞ்சத்தோட ஒரு சிறு துளி அப்படிங்கறத உணரும்போது மனசுல ஒருவித நிம்மதி வருது. ஆனாலும் இதை கேட்கறவங்களோட மனநிலையை பிரதிபலிக்கும் வகையில என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. கேளுங்க, அது என்ன கேள்வி? இந்த ஆழமான தத்துவங்களெல்லாம் நான் கேட்கிறேன். ஆனா வெறுமனே உற்று கேட்பதால் மட்டும் எனக்குள் மாற்றம் வந்து விடுமா? என் மனம் எதையாவது செய்து கொண்டே இருக்க துடிக்கிறதே, நான் என்ன பயிற்சி செய்வது அப்படின்னு கேட்பவர்கள் நினைக்கலாம் அல்லவா? நீங்க கேக்குற விதம் எனக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்டுது. மனம் எதையாவது செய்ய துடிக்கும் போதுதான் ஈகோ உள்ளே நுழையுது. உங்களுடைய அந்த துடிக்கும் மனதோட போராடாதீங்க. அதாவது எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்றீங்களா? ஆமா, அதை எதிர்த்து நிற்காதீங்க. நீங்க இந்த கருத்துக்களை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்க சிந்தனையில ஒரு சிறு திறப்பு, ஒரு வெளிச்சம் தோன்றியிருக்கும் அல்லவா? உங்களை அந்த அனுபவத்திற்குள் முழுமையா அனுமதிக்கவும். அந்த அமைதிக்குள் நம்மை நாமே விடுவிக்கணுமா? எக்ஸாக்ட்லி. அந்த சலச்சலக்கும் மனத அமைதியாக்க போராடாம, அத புதிய கேள்விகளை கேட்க, புதிய தேடல்களை தொடங்க பயன்படுத்துங்க. நதியோட ஓட்டத்தை எதிர்த்து நீந்தாம அந்த நதியோட சேர்த்து பயணியுங்க. நீங்க பிரபஞ்சத்தை நம்பி உங்களை முழுமையா ஒப்படைக்கும்போது மாற்றம் தானாவே நிகழும். நீங்க எதையும் சாதிக்க தேவையில்லை. ரொம்ப அருமையான விளக்கம். நம்மை பற்றிய, மற்றவர்களை பற்றிய நிலையான பிம்பங்களை உடைச்சு எரிஞ்சிட்டு இந்த பிரபஞ்சத்தோட முழுமையோட ஒரு துளியாக கரைவது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விடுதலை! அதை வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. கண்டிப்பா. நீங்க பிரபஞ்சத்திலிருந்து தனித்தவர் இல்ல. நீங்க தான் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற உணர்வு ஒரு மாபெரும் பேரானந்தம். உண்மையாகவே அது ஒரு பேரானந்தம்தான். இந்த சிந்தனை பயணத்தோட முடிவில் நான் உங்களிடம் ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். இன்று நீங்க உங்களை பத்தி, உங்கள் அடையாளத்தை பற்றி ஆழமா நம்பி வச்சிருக்கிற எந்த பழைய பிம்பத்தை உடைத்து இந்த பிரபஞ்சத்தின் புதிய நதியில் தைரியமாக நீந்தப் போகிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. எந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது அப்படின்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால்
டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. நன்றி.